பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 9, இறை வார்த்தை 23. இயேசு அவரை நோக்கி, இயலுமானாலா, நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் விசுவசிக்கிறோம் என்றால் ஆண்டவருடைய கரத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் கடவுளால் எல்லாம் கூடும் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் அநேக தேவைகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஒருவேளை சிறிய காரியமாய் இருக்கலாம், அல்லது பெரிய காரியங்களாய் இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியங்களுக்காக நாம் ஆண்டவரை அனுதினமும் சந்திக்கின்றோம், தேடி வருகின்றோம். ஆண்டவர் நமது உள்ளத்தின் தேவைகளை பார்த்து நமக்கு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, முதலில் நாம் ஆண்டவரிடம் கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, கேட்போர் எல்லோரும் பெற்றுக்கொள்கிறார்கள். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளையெல்லாம் கேட்கிறீர்களோ அவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் நமது ஜெபத்தின் நேரங்களை அதிகப்படுத்த வேண்டும். ஆண்டவரை அதிகமாய் தேடக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடி வரும் பொழுது என் ஆண்டவர் என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவார் என்கின்ற விசுவாசத்தோடு அவரிடம் கேட்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எவ்வாறு உங்கள் தந்தையிடம் கேட்பீர்களோ அதே போல் நீங்கள் உரிமையோடு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் கேட்க வேண்டும். அப்பொழுது நீங்கள் கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பார். பாருங்கள், இந்த நாளில் நாம் ஒரு வார்த்தையை வாசிக்க கேட்டோமே, அந்த வார்த்தையில் அழகாக சொல்லப்பட்டு இருக்கின்றது. ஆண்டவர் அந்த மனிதனை நோக்கி கேட்கின்றார். ஒரு வயதானவர், ஒரு தகப்பனார் தன்னுடைய மகனை அழைத்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வருகின்றார். வந்த உடனே அவரிடம் சொல்லுகின்றார், சிறு வயதில் இருந்தே என்னுடைய மகன் பேயினால் பிடிக்கப்பட்டு இருக்கின்றான். அவனை பேயினால் ஆட்கொள்ளப்பட்டு இருக்கிறபடியினால் அவனுக்கு வலிப்பு உண்டாக்கி அவனுடைய வாயில் நுரைத்தள்ளி அவன் கீழே விழுந்து விடுகின்றான். அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கின்றது. அவனை யாருமே குணப்படுத்த முடியவில்லை. அநேக பேர் இறைவாக்கினர்கள் என்று சொல்லி வந்து ஜெபம் செய்தார்கள். அவர்களாலும் ஜெபிக்க முடியவில்லை, அவர்களாலும் குணப்படுத்த முடியவில்லை. உம்முடைய சீடர்களும் வந்தார்கள், அவர்களாலும் குணப்படுத்த முடியவில்லை. ஆனால் நான் எல்லோரிடம் கேட்டு 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 எனக்குள் இருந்த அந்த விசுவாசம் போய்விட்டது. எனவே நான் உம்மிடம் கேட்கின்றேன், உம்மால் இவனிடம் இருக்கக்கூடிய அந்த சாத்தானை விரட்ட இயலுமா என்று கேட்கின்றார். அந்த நேரத்திலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து சொல்லுகின்றார், இயலுமானாலாம், விசுவசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த நேரத்திலே அந்த சாத்தானை கடிந்து கொள்கின்றார். அவர் சொல்லுகின்றார், ஊமை செவிட்டு ஆவியே இந்த சகோதரனை விட்டு போ என்று சொல்லி அதட்டுகின்றார். அந்த நேரத்திலே அவனுக்கு ஒரு வலிப்பு உண்டாக்கி அந்த சாத்தான் அவனை விட்டு வெளியிலே செல்லுகின்றது. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்திடுவார் அல்லவா? பாருங்கள், ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். இன்று உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கலாம், ஒரு பிரச்சனை இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையானதாய் இருக்கலாம். நீங்கள் இயேசுவிடம் ஜெபித்தும் அற்புதங்களை காணாதிருக்கிறீர்களாம். உங்களை பார்த்து இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடம் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் விசுவசிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். அன்பார்ந்தவர்களே, பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள விசுவாசம் அவசியம். நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போய் என்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவேன் என்று சொல்லி
நீங்கள் விசுவாசத்தோடு வந்து நான் அறிக்கையிடக்கூடிய நேரத்திலே அவர் என்னுடைய பாவங்களை மன்னிப்பார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்க வேண்டும். எபேசியர் 2வது அதிகாரம் 8வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் அந்த நம்பிக்கையினால் விசுவாசத்தின் வழியாக மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்தை பெற வேண்டுமே என்றால் நமக்குள் விசுவாசம் இருக்க வேண்டும். யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37 39 உள்ள இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் விசுவாசம் கொள்கிறவன் நம்பிக்கை கொள்கிறவர்கள் பருகட்டும், அவர்களுடைய உள்ளத்திலிருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும். தம்மிடம் விசுவாசம் கொண்டிருப்போர் பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொன்னார், நான் கொடுக்கக்கூடிய தண்ணீரை குடிப்பவனுக்கு என்றுமே தாகம் இராது என்று சொல்லி யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வார்த்தையை வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, விசுவாசத்தோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர்கள் குணமாவார்கள். நீங்கள் யாராவது நோயுற்று இருந்தால் அந்த நூற்றுவர் தலைவனை போல அவர்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் வந்து மன்றாடக்கூடிய வேளையிலே அவர் குணமாக்குவார். மத்தேயு நற்செய்தி 21:22 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகள் எல்லாவற்றையும் பெற்றுக் கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. நாம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து எந்த ஒரு அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்றால் அடிப்படை தேவை விசுவாசம். அன்பார்ந்தவர்களே, எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டு இருக்கின்றது, விசுவாசம் இல்லாமல் எவரும் கடவுளுக்கு உகந்தவராய் இருக்க முடியாது. அவரை அணுகி செல்கிறவர்கள் அவர் இருக்கிறார் என்பதையும் அவரை தேடி செல்வோருக்கு தக்க கைமாறு அளிக்கிறார் என்பதையும் விசுவசிக்க வேண்டும், நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். வாழ்க்கையில் கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறீர்களாம், வேலைக்கு வழி இல்லை என்று இருக்கிறீர்களாம், கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறீர்களாம், பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து நீங்கள் ஏக்கம் கொண்டு இருக்கிறீர்களாம். இந்த நாளில் ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்கள். என் ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். அவரிடம் விசுவாசம் வைத்து அவரிடம் செபியுங்கள். உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய தேவைகளை சந்திப்பார். ஏனென்றால் நம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில், நமது நாட்களில் ஒரு அற்புதம் தேவை. அந்த அற்புதத்தை செய்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எனவே அன்பார்ந்தவர்களே, பிள்ளைக்குரிய உரிமைகளோடு இந்த நேரத்தில் அவரை நோக்கி நாம் செபிப்போம். செபித்து அவர் தரக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம். எங்கள் பரலோக தந்தை இயேசு கிறிஸ்துவை தூய நல் ஆவியே, தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் உமது பிள்ளைகளாகிய எங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பதற்காக இதோ பரிசுத்த தெய்வமாய் விண்ணிலிருந்து இறங்கி வந்த உணவாய் எங்கள் நடுவில் இருக்கிறவரை உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, நீரே விசுவாசத்தை தொடங்குபவரும் முடிக்கிறவருமாய் இருக்கின்றீர். அன்பார்ந்த இயேசு சுவாமி, எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விசுவாசத்தின் அடிப்படையில் நீர் அற்புதம் செய்திடுவீராக. நாங்கள் விசுவாச குறைவோடு இருக்கிறோம் என்றால் அன்பார்ந்த இயேசு சுவாமி, நீர் பேதுருவுக்காக ஜெபித்தது போல் எங்களுக்காக தந்தை கடவுளிடம் ஜெபிப்பீர் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம். ஏனென்றால் தந்தையின் வலப்புறத்தில் இருந்து எங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய உண்மையான தெய்வம் இந்த உலகத்தில் உண்டு என்றால் அது நீர் மட்டுமே என்று நாங்கள் நம்புகிறோம். அப்பா தகப்பனே, இந்த நேரத்திலும் நீர் எங்களை குணமாக்க கடந்து வருவீராக. யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ, யார் யாரெல்லாம் தன்னுடைய சரீரத்தில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ, மருத்துவர்களாய் கைவிடப்பட்டு இருக்கிறார்களோ, அவர்கள் ஒவ்வொருவரையும் உமது பாதம் கொண்டு சேர்க்கிறேன் சுவாமி. நீர் கொடுத்த ஆற்றலை கொண்டு சேர்க்கிறேன் சுவாமி. அவர்களை குணமாக்குவீராக. ஆண்டவரே, விசுவாசத்தோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர்கள் குணமடைவார்கள் என்று யாக்கோபு 5:15 நாங்கள் வாசிக்கின்றோம். உமது வார்த்தையின்படி குணமாக்கும் வல்லமை கடந்து வருவனவாக. உமது ஆணி தழும்புள்ள கரம் ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய விசுவாசத்தினால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. பலப்படுத்தும் ஆவியானவர் எங்களை திடப்படுத்துவாராக. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது பரிசுத்த முகத்தை பார்த்து உம்மை நோக்கி ஜெபிக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் உண்டு, அநேக மக்கள் உண்டு. உலகத்தின் பல இடங்களில் இருந்து உமது முகத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்களுடைய
தேவைகளை சந்திப்பீராக. அவர்களுடைய விசுவாசத்தை அதிகரிப்பீராக. நோயுற்றவர்கள் குணமாகும்படியாக செபிக்கிறோம் அப்பா. விசுவாசம் உள்ளவர்களாய் உம்மை தேடி வருவார்களாக. நீர் கொடுக்கக்கூடிய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அதை ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய, அறிவிக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த அதிகாலையிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளையாடியும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் நம்மோடு இருக்கின்றார். அவர் இம்மானுவேலின் தெய்வம். இந்த திருவருகை காலத்திலே ஒவ்வொரு நாளும் அவர் முகம் பார்ப்போம். அவர் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.